வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டோட செவுத்துக்குள்ளே இருந்து மர்மமான முறையில் தினமும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த செவுத்தை உடைச்சி கடைசியில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அந்த செவுத்துக்குள்ளே இருந்ததை பார்த்து எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அப்படி அந்த செவுத்துக்குள்ளே என்னதான் இருந்துச்சு, இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அவ்வளவு கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்காக தான் இந்த ரெண்டு வார்த்தையையும் பழமொழியாகவே வச்சுருக்காங்க. இப்படி நம்ம புது வீட்டை வாங்க போகிற எல்லாரும் கவனத்தோடு இருக்கணும். சில பேர் அலட்சிய குறைவால் சில தப்பான வீட்டை வாங்கிடுறாங்க. இங்கேயும் ஒரு தம்பதிகள் அப்படிதான் ஒரு தப்பான வீட்டை வாங்கிட்டு படாத பாடுபட்டுருக்காங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு? இது அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தில் ஒரு பழமையான கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பழமையான வீட்டை ஒரு தம்பதிகள், அதுவும் வயதான தம்பதிகள், அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாங்க. அவங்க ஏரியாவிலேயே அந்த வீடு தான் அந்த காலத்தில் ரொம்ப ஹை ரிச்சாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ரொம்பவே மாறிடுச்சு. அதை ஓல்டு ஸ்டைல்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பழமையான வீட்டை வாங்கணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த காசை சேர்த்து வச்சுருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த காசை எப்படியாவது அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அவ்வளவு காசையும் கடைசியாக அந்த வீட்டோட மதிப்பை இவங்க இப்போ ரேட்டுக்கு கணிச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்குறதுக்காக அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த வீட்டு ஓனர் குறிப்பிட்ட தொகையை சொல்லி இருக்கிறாரு. இவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த தொகையும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நாம் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த காசை அந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. நாளையிலிருந்து இந்த வீடு எங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த வயதான தம்பதிகள் ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த வீட்டை இவங்க பேருக்கு அந்த வீட்டு ஓனர் எழுதி வச்சார். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு புது புது ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடித்து ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் நல்லபடியாக பண்ணுறாங்க. நம்ம கிரகப்பிரவேசம் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இனி நம்மளுடைய வாழ்க்கை கடைசி காலம் இதிலேயே போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடக்குது. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி முதல் முறையாக அந்த வீட்டுக்குள்ளே தங்குறதுக்காக உள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. கிரகப்பிரவேசம் முடிஞ்சு முதல் நாள் தங்கும்போதே அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இரவு நைட்டு தூங்கும்போது சரியாக ஒரு 11-12 மணி அவங்க காதில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்ன சத்தம் ஏதோ கேட்குதேன்னு சொல்லி முதல் நாள் அவங்க அலட்சியமாக தூங்கிட்டாங்க. ஆனால் அடுத்த நாளும் அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. நேத்திக்கு தான் ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கும் அதே சத்தம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை போட்டு முழிச்சு பார்த்துருக்காங்க. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க கூட முடியவில்லை. அப்படி ஒரு சத்தம். ஆனால் அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் அவங்க இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியாக ஒரு செவுத்துல இருந்து தான் அந்த சத்தம் வருது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. செவுத்துல காது வச்சு கேட்கும்போது உள்ளே இருந்து யாரோ தட்டுற மாதிரி
ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு பயமும் வந்துருச்சு. ஐயோ, இது ஒருவேளை பேய் வீடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் பேய் இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீம் அங்கே வராங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செவுத்துல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டு இருக்கு. சரி, இந்த செவுத்துக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது, உடைச்சே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவே பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்காரங்கள்ட்டையும் பர்மிஷனும் கேட்குறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு பர்மிஷனும் கொடுக்குறாங்க. செவுத்தையும் உடைக்கிறாங்க. அந்த செவுத்தை உடைச்சி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருந்த எல்லோருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 லட்சம் தேனீக்கள் உள்ளே இருக்குது. அவ்வளவு தேனீக்களும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்த உடனே எல்லோரையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கிருந்து எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஆளுங்க எல்லோருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இதுக்கப்புறம் இந்த டியூட்டியை கண்டினியூ பண்ண மாட்டோம். தேனீக்களை பிடிக்கிறது எங்களோட வேலை இல்லை. அதனால் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்லைன் ஆளுங்க எல்லாமே ஓடிடுறாங்க. இது கடைசியாக போகும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாங்க. இந்த தேனியை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் ஒன்று இருக்குது, அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறமா அந்த தம்பதிகள் அந்த டீமையும் வரவழைக்கிறாங்க. அந்த டீம் வந்ததுக்கப்புறம் அந்த தேனீக்களை பார்க்குறாங்க. இது 4 லட்சம் தேனீங்க, ரொம்பவே அதிகமான தேனீ அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் தேனீ வளர்க்குறோம் தான், தேனீ எப்படி எடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் கையில் வச்சுருந்த அத்தனை காசையும் அந்த வீடு வாங்கிறதுக்காகவே செலவு பண்ணிட்டோம். 8 லட்சம் ரூபாய் எங்கள் கிட்ட கிடையாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியாக கேட்டு இந்த தேனீக்களை எங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த தேனியை நாங்கள் விரட்ட மாட்டோம். எங்களுடைய டியூட்டி அது கிடையாது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்களும் மறுத்துடுறாங்க. இப்போது அவங்க கையில் கொஞ்சம் காசு இருந்திருந்தா அவங்க கிட்ட கொடுத்து அந்த தேனீக்களை விரட்டியிருக்கலாம். ஆனால் அவங்க மொத்த காசையுமே அந்த வீட்டை வாங்குறதுக்காக போட்டுட்டாங்க. ஏதோ மிஞ்சி இருந்த காசை எல்லாத்தையும் கிரகப்பிரவேசம், வீட்டு ஃபர்னிச்சர், பெயிண்ட் அடிக்கிறதுன்னு அந்த வீட்டுக்கே செலவு பண்ணிட்டாங்க. இனி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட காசே இல்லை. இனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து அதுக்கு பக்கத்திலேயே, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே வேறு ஒரு வீட்டை பார்க்குறாங்க. அதை போய் தங்கிட்டு இந்த வீட்டை நினச்சி தினமும் வருத்தப்படுறாங்க. எப்படிப்பட்ட வீட்டை நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான காசையும் சேர்த்து நம்ம வீட்டை வாங்கினா இப்படி நம்ம ஒரு நாள் கூட அந்த வீட்டில் நிம்மதியாக தங்க முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லலாம், அப்போது ஏற்கனவே இருந்த அந்த டீம் ஆளுங்க இந்த ஹனி சத்தத்தோடு தான் இருந்தாங்களா அப்படின்னு அதாவது அந்த வீட்டு ஓனர், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த வீட்டு ஓனரும் இந்த தேனீகள்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த வயசான தம்பதிகள் போய் அவங்கக்கிட்ட விலையை கேட்ட உடனே அவங்களும் குறைஞ்ச விலையில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் குறைஞ்ச விலையில் அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சது. இந்த வயசான தம்பதிகள் அதை யோசிச்சிருந்தாங்கன்னா நாம் போய் கேட்டப்போ கொஞ்சம் கம்மியான விலையை சொன்னதுக்கு காரணமே இதுதான் போல். எப்படா இந்த தேனி வீட்டை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல் அந்த ஓனர்.
நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி இந்த வயசான தம்பதிகளும் அப்போது நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பழமையான வீட்டையோ அல்லது புது வீட்டையோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இன்ச்சாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசியாக வாங்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.